மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியின் 253வது தொடருடைய கடைசி ஹுத்பா மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஹதீப் உர்வா இக்ரிமா சப்ரி, பிரதான இமாம் இக்ரிமா சப்ரி அவர்களுடைய மகன் உர்வா இக்ரிமா சப்ரி அவர்களின் மூலமாக அந்த ஹுத்பா நிகழ்த்தப்பட்டது. ஹுத்பாவின் தலைப்பு ஈமானிய உறவு, ஒற்றுமை, ஐக்கியம் என்ற தலைப்பை கொண்டதாக அந்த ஹுத்பா அமைந்திருந்தது. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமிய சமூகம் எப்படி வாழ வேண்டும் என்ற அடிப்படை அம்சங்களை மனிதனுக்கு காட்டிக் கொடுத்த ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாமிய சமூகம் சகோதரத்துவத்தை பேணி உலகத்திலே வாழ வேண்டும். எல்லா இடங்களிலும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் ஒரு இனம் என்பதை புரிந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும். எங்கிருந்தாலும் இஸ்லாம் அவர்களை ஒன்று சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த இனத்தில், எந்த நாட்டில், எந்த பிரதேசத்தில் பிறந்தாலும் முஸ்லீம்கள் எல்லோரும் ஒரு இடத்தில் வாழுகிறார்கள் என்ற உணர்வை ஏற்படுத்தி, ஈமானிய உணர்வை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்வதற்கு முயற்சித்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களே, உங்களோட ரப்பு ஒருவன், தந்தை ஆதம் ஒருவர். அஜமியை விட அரபி சிறந்தவர் கிடையாது, அரபியை விட அஜமி சிறந்தவர் கிடையாது, கருத்தவரை விட வெள்ளையரை விட கருத்தவர் சிறந்தது கிடையாது. மனிதர்களை அல்லாஹ் பிரித்து பார்ப்பது தக்வாவின் மூலம் மாத்திரம் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு மிகவும் பாடுபட்டிருக்கிறார்கள், மிகவும் கரசனை காட்டியிருக்கிறார்கள். அந்த விடயத்திலே மதீனா முனவராவுக்கு வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முதலாவது பணி, அன்சாரிகளுக்கும் முஹாஜிரின்களுக்கும் இடையில், மதீனாவாசிகளுக்கும் முஹாஜிரின்களுக்கும் இடையிலே ஒரு சகோதரத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள். அதே போன்று அந்த சகோதரத்துவம் வெறுமனே அடையாளமாக மாத்திரம் இருக்கவில்லை, வார்த்தையாக மாத்திரம் இருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த அன்சாரிகள் முஹாஜிரிங்களோடு தன்னுடைய வீட்டில் ஒரு பங்கை கொடுத்தார்கள், சொத்திலே ஒரு பங்கை கொடுத்தார்கள், அலங்கரத்தில் ஒரு பங்கை கொடுத்தார்கள், அன்பிலே ஒரு பங்கை கொடுத்தார்கள். இதுதான் ஈமானுடைய உணர்வாக, ஈமானுடைய சிந்தனையாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற அந்த அன்சாரிகளை பற்றி சொல்கிற போது சூரா அல் ஹஷ்ர் 9வது வசனத்திலே, மதீனாவிலே வாழ்ந்தவர்கள் அவர்களிடத்தில் ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிரிங்களை விரும்புவார்கள். அந்த முஹாஜிரிங்களை பார்த்து அவர்கள் பொறாமைப்பட மாட்டார்கள், அவர்கள் கொடுக்கப்பட்ட விடயங்களை பார்த்து பொறாமைப்பட மாட்டார்கள். தன்னை விட மற்றவர்களை முதன்மைப்படுத்துவார்கள், மற்றவர்கள் உதவக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு தேவை இருந்தாலும் அந்த தேவையை அந்த தேவையை அவர்கள் மற்றவர்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார்கள். யாரு கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாக்கப்படுவாரோ அவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள். சூரா அல் ஹஷ்ர் 9வது வசனம். எனவே அன்பு, பாசம், சகோதரத்துவம் என்பது அல்லாஹ்வினால் உலகத்தில் அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா அல் அன்ஃபால் நபி அவர்களை பார்த்து, நபியே, பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களை நீங்கள் செலவழித்தாலும் மனிதர்களுக்கு மத்தியிலே உங்களால் அன்பை ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ் தான் அவர்களுக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்தினால் அவன் கண்ணியமானவனாகவும் உயர்ந்தவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் இருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய விடயத்திலே நாங்கள் அல்லாஹ்வுக்காக அன்பு வைப்பது, அது என்னுடைய இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய உறவை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது. யார் உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல்லாஹ்வுக்காக நேசிப்பார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி விரோதம் கொள்வார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுப்பார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி தடுப்பார்களோ அவர்கள் ஈமானை பரிபூர்ணப்படுத்தி விட்டார்கள், பரிபூர்ணப்படுத்த தேடிவிட்டார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, முஃமின்களே, இந்த ஈமானிய சகோதரத்துவம் என்பது முஸ்லீம்களுடைய கவலை ஒரே கவலையாக இருக்க வேண்டும், அவருடைய பிரச்சனை ஒரே பிரச்சனையாக இருக்க வேண்டும். அப்படியான முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளில் ஒன்றுதான் மஸ்ஜித் அக்ஸாவுடைய பிரச்சனை. அது இஸ்லாமிய பிரச்சனையாக இருக்கிறது. அது எல்லா மனிதனுடைய உள்ளத்திலும் அது இருக்க வேண்டும், சிந்தனையில் இருக்க வேண்டும். ரோசம் உள்ள ஒரு முஃமின் இந்த அக்ஸாவுடைய பிரச்சனை ஒரு பிரச்சனையாக கருத வேண்டும். இஸ்லாமிய சகோதரத்துவத்துடைய கருத்தை புரிந்து வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்களும் இது ஒரு பிரச்சனையாக பார்க்க வேண்டும். தன்னுடைய ஒரு கடமை, இந்த இஸ்லாமிய இந்த அக்ஸாவை பாதுகாப்பது என்ற அந்த கடமை உணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் ஒரு மனிதனுடைய ஈமானுடைய அளவு இருக்கும். எனவே இது வெறுமனே ஒரு பிரச்சனை அல்ல, ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது அக்ஸாவுடைய பிரச்சனை. அல்லாஹ்வுடைய அடியார்கள் முஸ்லீம்களே, சகோதரத்துவ அந்த உறவை பேணுவதற்கு சில கடமைகளும் சில பொறுப்புகளும் உள்ளன. ஒரு முஸ்லீம் முஸ்லீமுக்கு உதவி செய்ய வேண்டும், முதலாவது தேவையான விடயங்கள். ஒரு முஸ்லீமுடைய சிரமத்தை இன்னொரு முஸ்லீம் போக்க வேண்டும். ஒரு முஸ்லீமுக்கு இன்னொரு முஸ்லீம் உதவி செய்யாமல் இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய சகோதரன், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உதவி செய்ய வேண்டிய இடத்து உதவி செய்யாமல் இருக்கவும் கூடாது. தக்வா என்பது உள்ளத்தில் இருக்கக்கூடியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சை காட்டினார்கள். அதே போன்று எப்போது முஸ்லீம்களுடைய தேவை அதிகரிக்கும், அந்த நேரத்திலே அந்த பொறுப்பும் அதிகரிக்கும். முஸ்லீம்களுக்கு சிரமம் ஏற்படுகின்ற போது ஒரு முஸ்லீம் ஓடி ஒழியக்கூடாது, உதவியாக இருக்க வேண்டும். தேவையுள்ளவர்களை தேடி உதவி செய்ய வேண்டும். சிரமத்தோடு வாழக்கூடிய ஒரு சிரமத்தை போக்க வேண்டும். அதாவது சுயநலத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முஸ்லீம்கள் சுயநல சிந்தனை, அது ஒரு ஈமானிய உணர்வோடு வாழக்கூடிய ஒரு இடத்திலே சுயநல சிந்தனை இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் தான் விரும்புவதை தன்னுடைய பிற சகோதரனுக்கும் விரும்ப வேண்டும். அது ஈமானுடைய அடையாளமாக, சகோதரத்துவத்தை அடையாளமாக நபி சொன்னார்கள். ஒரு முஃமின் தான் தனக்கு விரும்புவதை மற்றவர்களுக்கு விரும்பாத வரைக்கும் பூர்த்தியான முஃமினாக முடியாது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, எங்களுடைய மார்க்கம் இந்த சகோதர உறவை துண்டிக்கக்கூடிய விடயங்களை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது, ஹராமாக்கி இருக்கிறது. ஒரு முஸ்லிமை நோவடிப்பது எல்லா விதத்திலும் இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. நபி சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் கெட்டவர் என்பதற்கு போதுமானது தன்னுடைய இஸ்லாமிய சகோதரனை அற்பமாக கருதுவது. ஒரு முஸ்லீமுடைய மானம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சொத்து செல்வங்கள், அவருடைய இரத்தம், அவருடைய மானம்
இன்னொரு முஸ்லீமுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இன்னொரு முஸ்லீமுடைய இரத்தத்தை ஓட்டுவது, அபகரிப்பது, மானத்தை பறிப்பது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. சொல்லால் கூட ஒரு முஸ்லீமை துன்புறுத்தக்கூடாது, ஏசக்கூடாது. அதே போன்று கண்ணால் சாடை செய்து அற்பமாக பேசுவதை இஸ்லாம், பரிகாசம் செய்வது இஸ்லாம் தடுத்திருக்கிறது. ஒரு முஸ்லீமுடைய அந்தஸ்தை குறைத்து பேசுவதை, பரிகாசம் செய்வது இஸ்லாம் தடுக்கிறது. புறம் பேசுவதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. ஏன் ஒரு முஸ்லீமுடைய கண்ணியம் பேணப்பட வேண்டும் என்பதற்காக, ஐக்கியம் ஒற்றுமை பேணப்பட வேண்டும் என்பதற்காக. சூரா அல் ஹுஜராத் 12வது வசனத்தில் சொல்கிறான், உங்களில் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாது, புறம் பேசக்கூடாது. உங்களில் ஒருவர் தன்னுடைய மரணித்த சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு, புசிப்பதற்கு விரும்புவாரா? இல்லை, நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான். ஒரு முஸ்லீம் தன்னுடைய நாவினாலும் கரத்தினாலும் இன்னொரு முஸ்லீமுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, தீங்கு விளைவிக்கக்கூடாது. இஸ்லாம் அதே போன்று உணர்வு, அதாவது பாதகமான உணர்வுகளின் மூலமாக மற்றொரு முஸ்லீமை இழிவுபடுத்த, அதாவது நோகடிப்பதை கூட இஸ்லாம் தடுத்திருக்கிறது. பொறாமையை, வெறுப்புணர்வை, விரோதத்தை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு மத்திய பரஸ்பரம் பொறாமைப்பட வேண்டாம், விரோதம் கொள்ள வேண்டாம், உறவுகளை துணித்து நடக்க வேண்டாம், முகத்தை திருப்பிக் கொண்டு போக வேண்டாம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நீங்கள் ஒரே சகோதரர்களை போன்று மாறிவிடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அதே போன்று வீண் விவாதங்கள் செய்வது, விவாதம் என்ற கருத்து தெரிவிப்பது என்ற பெயரிலே முஸ்லிம்களை காயப்படுத்துவதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்க, இஸ்லாம் தடுத்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரு வீண் விவாதங்களை விடுவார்களோ, அவர் உண்மையானவராக இருந்தாலும் கூட வீண் விவாதங்களை விட்டால் சுவர்க்கத்தின் நடுவிலே அவருக்கு ஒரு வீடு கட்டப்படும், அதுக்கு நான் பொறுப்பென்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மாளிகை கொடுக்கப்படும், அதுக்கு நான் பொறுப்பென்று சொன்னார்கள். யார் பொய்யை விடுவாரோ, அவர் பரிகாசத்துக்காக இருந்தாலும் பொய்யை விடுவாரோ, அவருக்கு சொர்க்க நடுவிலே ஒரு மாளிகை கட்டப்படும், சொர்க்கத்துடைய. அதே போன்று யாருடைய குணம் நற்குணமாக இருக்கும், அவருக்கும் சொர்க்கத்திலே உயர்ந்த ஒரு மாளிகை கட்டப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போன்று எங்களுடைய மார்க்கம் ஃபித்னாக்களை, இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியிலே குழப்பங்களை ஏற்படுத்துவதை தடுத்திருக்கிறது. ஒற்றுமைப்படுத்த வேண்டும், பிரிந்து வாழக்கூடியவர்களை இணைத்து வாழ வேண்டும், சேர்த்து வாழ வேண்டும், ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளையிட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பு, தொழுகை, சதகாவை விட சிறந்த நன்மை உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், சொல்லித்தாருங்க. யார் சொன்னார்கள், பிரிந்தவர்களை சேர்த்து வைப்பது, ஒற்றுமை இல்லாமல் வாழக்கூடியவர்களை ஐக்கியப்படுத்துவது, ஒற்றுமையாக வாழக்கூடியவர்களை பிரிப்பது அது உங்களை அழித்து விடும். அது நபி சொன்னார்கள் சிரைத்து விடும் என்றார். முடியை சிரைப்பதல்ல, உங்களுடைய மார்க்கத்தை சிரைத்து விடும், மார்க்கத்தை விட்டு உங்களை தூரமாக்கி விடும், பிரித்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் ஒரு முஸ்லீம் நஷ்டம் அடைவதற்கான காரணம், வங்குரோத்துக்காரராக மாறுவதற்கான காரணத்தை என்ன சொன்னார்கள்? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய அநியாயம் என்று சொன்னார்கள். நபி அவங்க கேட்டாங்க, வங்குரோத்துக்காரன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, நஷ்டவாளி யாருன்னு தெரியுமா? நபி சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை, யாரிடத்தில் தங்க நாணயங்களும் வெள்ளி நாணயங்களும் காசு பணங்களும் சொத்து செல்வங்களும் இல்லையோ அவர்தான் வங்குரோத்துக்காரர். சொன்னார் நபி ஸல்லல்லாஹு இல்லை, என்னுடைய உம்மத்திலே வங்குரோத்துக்காரர் யார் என்றால் நாளை மறுமையில் தொழுகையை கொண்டு வருவார், நோன்பை கொண்டு வருவார், ஜகாத்தை கொண்டு வருவார். ஆனால் இன்னும் ஒரு மனிதர் அவருக்கு எதிராக வந்து சொல்ல, யா அல்லாஹ், இவர் எனக்கு ஏசினார், இவர் எனக்கு அடித்தார், என்னை இட்டு கட்டினார், இவர் அபகரித்தார், இவருடைய இரத்தத்தை இவர் ஓட்டினார், இவருக்கு அடித்தார் என்று மனிதர் அநியாயம், அவர் மூலமாக அநியாயம் இழைக்கப்பட்ட மக்கள் வருவார்கள். அப்போது அவரிடத்தில் அமர்த்தப்பட்டு அவருடைய நன்மைகள் எடுக்கப்படும், அவருடைய நன்மைகள் அனைத்தும் அந்த அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய நன்மைகள் முடிந்து விட்டால் அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய பாவங்கள் அனைத்தும் எடுத்து இந்த நபருடைய பாவத்தில் சேர்க்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு சொன்னார். பிறகு அந்த மனிதன் நரகத்துக்கு சென்று விடுவார். எனவே மக்களுக்கு அநியாயம் செய்வது, பிறரை நோயினைப்படுத்துவது ஒரு முஸ்லீம் நரகம் செல்வதற்கு காரணமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, சகோதரத்துவத்துடைய அர்த்தத்தை நாங்கள் எங்களுடைய சிந்தனையில் கொண்டு வர வேண்டும். எங்களுடைய கொடுக்கல் வாங்கல், எங்களுடைய பழக்க வழக்கங்களிலே, எங்களுடைய அணுகுமுறைகளில் நாங்கள் அதை பேண வேண்டும். மன இச்சைகளை பின்பற்றக்கூடாது, பொறாமை, சுயநலத்துக்கு பின்னால் நாங்கள் செல்லக்கூடாது. நாங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். என்னுடைய எல்லா விதமான முஸ்லீம்களை பழகுகின்ற போது நாங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியிலே ஹதீப் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாங்கள் குதுஸ் என்று சொல்லக்கூடிய நகரத்தில் இருக்கின்றோம், இஸ்லாம் மிஅராஜுடைய பூமியில் இருக்கிறோம். நாங்கள் சகோதரத்துவத்துடைய அந்த கருத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஊர் மக்களுக்கு மத்தியிலே ஐக்கியத்தை, ஒற்றுமை நிலவுவதற்கான, ஒற்றுமை நிலைநாட்டுவதற்கான கர்மங்களில் ஈடுபட வேண்டும். பிரிவினைவாதத்தை விட்டு நாங்கள் தூரமாக வேண்டும். கருத்து வேற்றுமைகளை களைய வேண்டும். குரோதங்களின் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகளை நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். குறிப்பாக இந்த எங்களுடைய பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். மனித உயிர்கள் பறிக்கப்படுவதற்கு, மனிதர்களுடைய பொருள்கள் அபகரிக்கப்படுவதற்கு, அவைகள் நாசமாக்கப்படுவதற்கு காரணமாக இவைகள் ஆகிவிடக்கூடாது. சில நேரத்தில் அந்த வாகனம் பார்க் பண்ணக்கூடிய இடங்களில், நிறுத்தப்படக்கூடிய இடங்களில் ஏற்படக்கூடிய சில வாய் தர்க்கங்கள் கொலையின் பக்கம் இட்டு செல்கிறது. முஸ்லீம்கள் பள்ளிவாசலில் எனக்கு ஒரு கதிரை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லது பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள். ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்க வேண்டும் என்பதற்காக சண்டை பிடிக்கிறார்கள். இவ்வாறல்ல, ஒற்றுமையை பேணி நடக்க வேண்டும். அதே போன்று இந்த நாங்கள் வாழக்கூடிய இந்த குதுஸ் என்று சொல்லக்கூடிய நகரம், பள்ளிவாசல்கள், குதுஸுடைய பாடசாலைகள், வீடு வாசல்கள், சந்தைகள், பாதைகள் அனைத்துமே இங்கு சஹாபாக்கள், எங்களை விட சிறந்த சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், தாபியங்கள் வாழ்ந்திருக்கின்ற முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான சான்றாக அமைந்திருக்கின்றன. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டி வாழ்ந்திருக்கிறார்கள், ஈமானி மூலமாக வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே இங்கு வாழக்கூடிய யாரும் முன்னோர்களின் மூலமாக கிடைத்த, சஹாபாக்கள், தாபியங்கள் மூலமாக கிடைத்த இந்த அனந்தர சொத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது.
எங்களுடைய ஒற்றுமையை நாங்கள் பேண வேண்டும், அன்பை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு மத்தியிலே பள்ளிவாசல்களை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும். குறிப்பாக மஸ்ஜித் அக்ஸாவை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும். மஸ்ஜித் அக்ஸாவில் நாங்கள் வந்து தொழுகின்ற போது ஒற்றுமையாக நின்று ஒரே வரிசையாக நின்று நாங்கள் தொழ வேண்டும். அதே போன்று இன்று முஸ்லீம்கள் அவர்களுக்கு மத்தியிலே சண்டை பிடித்துக் கொள்வது தொடராக அல்லாஹ்வுடைய வரம்பை மீறுவது மிகப்பெரிய ஒரு பாவமாகும். அதை ஒரு முஃமின் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே எங்களுடைய உள்நாட்டு ஒற்றுமையை நாங்கள் பேண வேண்டும். எங்களுடைய உள்நாட்டு தேசிய ஒற்றுமை பேணப்பட வேண்டும். எங்களுடைய வாலிபர்களுக்கு மத்தியில் இவ்வாறான ஒற்றுமை சம்பந்தமான விழிப்புணர்வுகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னுடைய சமூக ஒற்றுமையை பேணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீண்டதொரு துஆவை செய்து ஹதீப் உர்வா இக்ரிமா சப்ரி ஹஃபிதஹுல்லாஹ் விடைபெற்ற அந்த அடிப்படையில் மக்கா முக்கர்ரமாவுடைய குத்பா அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய மகிமையை, சிறப்பை, உள்ளடக்கத்தை, அதனுடைய தத்துவத்தை அழகாக முன்வைத்தது. எனவே சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு நாளைக்கு தொழுகையிலே 17 தடவைகளுக்கு அதிகமாக நாங்கள் ஓதி வருகிறோம். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய கருத்தையாவது குறைந்தது விளங்கி ஓதி அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடியவர்களாக மாற வேண்டும். இரண்டாவது குத்பாவில் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை பொதுவாக நாங்கள் விளங்கி அவைகளை முன்னிறுத்தி அவைகளை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அப்போது எங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வோடு தொடர்புபடும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லாமல் போய் காலிக்குடைய நம்பிக்கை என்னுடைய உள்ளத்தில் ஏற்படும். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை விளங்குவதற்கு, மரணம் செய்வதற்கு, அதன் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு, அல்லாஹ்விடத்தில் உதவி பெறுவதற்கு காரணமாக ஆக்கிக் கொள்வோம். மூன்றாவது குத்பாவில் ஒற்றுமை, சமூக ஒற்றுமை பேணப்பட வேண்டும், சகோதரத்துவத்தை பேணி நாங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் ஒற்றுமையை பேணி வாழ்வோம் என்ற செய்தியை சொல்லி இவ்வளவு நேரமாக நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்களாக உங்களுக்கு நன்றி தெரிவித்து, நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும் தொழில்நுட்ப உதவியாளர் சகோதரர் பஷாரத் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இன்னும் ஒரு மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியோட உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.